பின்னால் வந்துட்டீங்கன்னா அதை ஃபுல் கவரேஜ் ஆகும். மழை பேட்டிலே தான் எல்லாருக்கும் இங்கே பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க. கோரிக்கை எதுவும் கேட்டீங்களா? ரெடி? ஆ சரி. சத்தம் போட்டு பிரச்சனையாகி அது அவங்களுக்கு சாதகமாக போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எல்லா விஷயமும் பார்க்கணும். அவங்க வரட்டும், ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்காங்க. நீங்கள் இப்படி இருங்க, வந்த உடனே யாரும் சத்தம் போடாமல் நம்மளுக்கு கோரிக்கையில் அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மேற்கொண்டு நடவடிக்கையும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் காற்று பூச்சி சத்தம் போட்டிங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக போயிடும். இப்போ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தாங்க. அதனால் நாங்கள் அடித்தோம் விரட்டணும் 10 ரூபா அந்த மாதிரி சூழல் வந்துடக்கூடாது. நம்ம ஒரு நியாயத்துக்காண்டி வந்திருக்கோம். அந்த இவங்களுக்கு ஒரு நிவாரணம் தேவை. அதை வாங்கி கொடுக்குறதுக்கு அமைதியான வழியில் நீங்கள் அமைதியாக இருந்து நான் பேசுகிறேன். சரியா? இந்த அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாம் வந்துட்டாங்க. சரியா? நம்ம வந்து வாசல் வந்து எவ்வளோ நேரம் காத்து கிடக்கும். பயப்படக்கூடிய உயிர் போயிருக்கு. அதை பற்றி யாரும் வழக்கு பயப்படக்கூடிய அரசு உட்காரும் வாங்கி அதனால ஓடி வரும். பிரச்சனை கேட்கறதே அவங்க டைம் இல்லை. சேர்த்தான் சேர்த்தான் சேர்த்து எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாம அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேலைய பார்க்க கூடாது. ஃபுல்லாமே விசவாயிங்கிறது காரணம் நமக்கு தெரியல. எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம எப்படி ஒருத்தவங்க அந்த இடத்துல டோர் ஓபன் பண்ண போது கூட அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம எங்க மச்சானா அதுல உரசுறது ஃபர்ஸ்ட் தப்பு. நாங்க மொத்தம் எல்லாரோட அழைச்சிட்டாங்க. வரது எங்க மச்சாவுக்கு நடத்தணும் பெரிய அக்காவும் என் பிள்ளைங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தர் தான் வீடு கிடையாது. மச்சரை நம்பி இருந்தவனுக்கு நாலு பேர் நினைக்கா மொத்தமா இதுக்கு எல்லாருமே அவங்க தான் காரணம். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது சட்டப்படி உள்ளதா அவங்களுக்கு செஞ்சா நாங்க இந்த இடத்த விட்டு போறோம். உங்க பேருக்கா? கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். அவன் உழைச்சி மட்டும்தான் அவன் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் உழைச்சா மட்டும்தான் அந்த சாப்பாடை நம்பி தான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுபோல் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் அப்பா கிடையாது. எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். சொந்த வீடு கிடையாது, சொந்த இடம் கிடையாது. மேபி அவன் படித்தவங்க தான். இப்போ வந்து எங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, ஸோ அவனுக்கு ஒரு இடம் வேணும், அவனுக்கு ஒரு வீடு, அப்புறம் அவளுக்கு நிவாரண தொகை வேணும், அவளுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வேணும்.
ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு தரணும். எங்கள் ஊரில் இருந்து எங்களோட கோரிக்கையே அதுதான். இதோட நாங்கள் காத்து கிடக்குறோம் அப்படின்னா நிவாரண தொகை என்ன வேணும். இன்னொன்று கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சவங்களை எதுக்காக நீங்கள் வேலையில் வைக்கிறீங்க? ஸோ கீழே இறக்குனவங்க சேஃப்டி நீங்கள் கொடுக்கணும்ல. விஷவாயு தாக்கி இறந்துட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கான சேஃப்டி அவனுக்கு கொடுத்துக்கணும்ல. கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதானே. எதுக்காக வேலைக்கு வைக்கிறீங்க? அது தப்பான விஷயம் தானே. அப்புறம் எங்களுக்கு வந்து உயிர் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து வேலை கண்டிப்பாக வேணும். நிவாரண தொகை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். அது எப்போ ப்ராசஸ் ஆகும்? அவங்க வந்து செக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. மேபி லீகல் சர்டிஃபிகேட் வந்ததுமே அது ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டர். ஸோ அது லீகல் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு எங்களுக்கு அந்த 30 லட்சம் எங்களுக்கு வர்றதுக்கு அதுக்குரியது எங்களுக்கு வேணும். இன்னொன்று நாங்கள் கேட்ட அவளுக்கு வந்து வீடு வேணும், சொந்த வீடு வேணும், இடம் இல்லை. அதாவது ஃபேமிலி எந்த இதுவுமே கிடையாது. அவனோட உழைப்பில் மட்டும்தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேபி அதுக்கு என்னமோ அரசாங்கம் எங்களுக்கு பார்த்து பதில் சொல்லணும். ஸோ இதுதான் எங்கள் கோரிக்கை. இதோட விட தெரிலனா நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் தான் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். என் பேர் நான்சி.